இப்போ ஸ்கூல் ப்ரேயரில் வந்துட்டு குழந்த மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளினிக் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரேயர்ஸில் மயங்கி விடுவதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நார்மல் ஹீமோக்ளோபின் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 to 14 இருக்கணும். இப்போ இருக்க குழந்தைங்கலாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மயக்கம் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த அனீமியா தான், ரத்த சோகை. ரெண்டாவது வந்துட்டு இந்த சூரிய ஒளினால நிறைய பேருக்கு மயக்கம் வர்றது, தலைவலி வருது. இதுக்கான ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சூரிய ஒளினால் ஏற்படுற தலைவலி, தலை சுற்றல், மயக்கம் இதுக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரத்த சோகையினால் ஏற்படுற தலைவலி, தலை சுற்றலுக்கும் வந்துட்டு ஹோமியோபதியில் நேட்ரம் நியூராட்டிகம் அப்படின்ற மருந்து இருக்குது. இது வந்துட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான டோசேஜில் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.